கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பெருசாக இன்டர்வியூவில் பேசியோ மக்கள்கிட்ட வந்து பேசியோ யாரும் பார்த்துருக்காங்களா? ஸோ அது எல்லாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சைலண்ட் டைப்பு. ஆனால் இப்போ ஏற்பட்ட சைலண்ட் டைப்பு இவ்வளோ தூரம் பேசுவாரா? சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்கிற மாதிரி எதிர்காலம்ங்கிறது நல்லா இருக்குது. ஆனால் இந்த வருடம் அவருக்கு அவர் எழுத்தும் வி, அவர் நிற்கக்கூடிய தொகுதியும் வி வார்த்தையில் வந்தால், முதல் எழுத்து வியில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா? தளபதி வெற்றி கொண்டான், அதுலேயும் அவருடைய பேரை சேர்த்தா டிவிகேன்னு வரா மாதிரி வச்சிருக்காரு. விசில் சின்னோன்னா வி, விருகம்பாக்கம் வேளச்சேரியில் நிற்பார், ஏதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. யாரோ தப்பாக அவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க, அது மட்டும்தான் உண்மை. ஏதாவது ஒரு சில தொகுதியில் கைப்பற்றி விட்டு சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த கட்சிக்கு இருக்கா? பொதுவாக இந்த முறை விஜய் நிற்கிறதுக்கே யோசிப்பார். ஆளும் கட்சி, எதிர்கட்சி, இல்லை புதுசாக வந்த கட்சி, ஏற்கனவே களத்தில் இருக்கிற நல்ல வலுவான கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் அதற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை வரா, இல்லை அதை தவிர்த்து விட்டு அவர் சொல்வார்? இல்லை, அவர் தவிர்த்து விட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். கன்னி ராசிக்கும் நேரம் நல்லா இருந்தாலுமே இன்னும் சில கருத்து கணிப்புகள்லாம் விஜய் 2வது இடத்துக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் 3வது இடத்துக்கு தான் அவர். இந்த மே மாதத்திற்கு அப்புறம் தான் கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு. சொல்லப்போனால் ஜூனுக்கு அப்புறம் தான் அவருடைய ஜாதக பலனே ரொம்ப அற்புதமாக இருக்குது. எங்கே என்ன செய்யணும், யாரை எங்கே இடத்துல வைக்கணும், எதை எப்படி நகர்த்தினா அந்த காய் நகருங்கிறத நல்ல துல்லியமாக கணிக்கக்கூடியவர், புத்திசாலித்தனம். இப்போ இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் தான் அவருக்கு நேரம் நல்லா இருக்குது. சாதாரணமான வெற்றியாக கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு டூ நெக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வெற்றியை தான் அவர் ஜாதக ரீதியாக இப்போ அவர் தொட முடியும். கலைஞர் இருக்கும்போது அவருடைய அடுத்த பதவியில் வகித்தார். அப்போ இவருக்குமே அந்த யோகம் இல்லைன்னா இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது. இல்லை, அவரால் இந்த கட்சி வளர வாய்ப்பு இருக்கா, இல்லை சரிவை சந்திக்குமா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்பு. ரேல்1 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அறமிகு அடிகளார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கிடுச்சு. கூட்டணிகளும் அதிமுகவுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் தான் ஃபைனல் ஆகிடுச்சு, திமுகவுக்கும் இந்த கூட்டணி கட்சிகள் தான் சொல்லிட்டு எல்லாமே ஃபைனல் ஆகிடுச்சு. நாம் தமிழர் கட்சி தனியாக தான் நிற்க போகிறாங்க. தாவேக்கா கூட்டணி எதிர்பார்த்தாங்க, யாரும் போல் சிறு சிறு கட்சிகளோடு இப்போ இணைஞ்சு அவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இப்போ எல்லோருடைய எதிர்பார்ப்பு யார் முதல்வர், அதுதான் இப்போ தெரியும். ஏன்னா விஜய் வந்து டஃப் கொடுப்பார். ஸோ நாம் தமிழர் சீமானும் களத்தில் டஃப் கொடுக்கும். அதிமுகவும் தேவையான கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. மறுபடியும் ஒரு ஆன்டி இன்கம் சேர்ந்துனா அதிமுக ஜெயிக்கிறதான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லப்படுது. 21 கட்சிகளோட மெகா கூட்டணி அமைச்சிருக்கு திமுக. ஸோ ஸ்டாலினும் மீண்டும் ஜெயிப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போது ஜாதக ரீதியாக யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது சார்? பொதுவாக கிரக ரீதியாக அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரம். அவருடைய கிரகநிலைப்படி திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி ஆச்சு. வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி முடிஞ்சாலுமே அவருக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு, அதனால அவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இன்னும் உண்மையாக சொல்ல போனோம்னா போன முறையே இவர் ஆட்சி அமைக்க மாட்டாங்க, திமுக வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் மட்டும்தான் மீண்டும் திமுக ஜெயிக்கும், திமுகவில் முதல்வர் அவர் தான் ஆவார்னு நான் ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆண்டும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. நீங்கள் கருத்துக்களாக இருக்கட்டும், மக்களுடைய மனநிலையாக இருக்கட்டும், இதையெல்லாம் கடந்து தான் கிரகநிலைகள். அப்போ இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். கன்னி ராசிக்கும் நேரம் நல்லா இருந்தாலுமே இவருடைய ராசிக்கு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி தலைவராக உட்காரக்கூடிய வாய்ப்பு இருக்கே தவிர இந்த வருடம் அவருக்கு முதல்வராகக்கூடிய வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் இருக்குது. இன்னும் சில கருத்து கணிப்புகள்லாம் விஜய் 2வது இடத்துக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் 3வது இடத்துக்கு தான் அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சி தான் மீண்டும் தொடருங்கிறது தான் கிரக அமைப்பின்படி உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம். எடப்பாடிக்கு ஏன் இப்போதைக்கு அந்த அமைப்பு இல்லைன்றீங்க சார்? இல்லை, அமைப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவர் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். இந்த மே மாதத்திற்கு அப்புறம் தான் கன்னிராசிக்கு நல்லா இருக்குது. சொல்லப்போனால் ஜூனுக்கு அப்புறம் தான் அவருடைய ஜாதக பலனே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு எலெக்ஷன் வந்துடுது. அப்போ அந்த எலெக்ஷன் வரனால எப்படியுமே மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்து பதவியேற்பு விழாவே நடந்துடும். அப்போ ஜூனுக்கு அப்புறம் தான் அவருக்கு டைம் நல்லா இருக்குங்கும்போது அதற்கு முன்னாடி அவருக்கு அவருடைய கிரக ரீதியாக பெரிய மாற்றங்களை அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்கிறதுனால தான். அவருடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் கேது இருப்பார். அட்மினிஸ்ட்ரேஷன்
நல்லா பண்ணுவார். எங்கே என்ன செய்யணும், யாரை எங்கே இடத்துல வைக்கணும், எதை எப்படி நகர்த்தினா அந்த காய் நகருங்கிறத நல்ல துல்லியமாக கணிக்கக்கூடியவர். புத்திசாலித்தனம், சாதுரியத்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் சிம்பிளாக செஞ்சால் கூட அது ரொம்ப பப்ளிசிட்டி ஆயிரும். அவர் சிம்பிளாக எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா சில காலகட்டங்கள்னு இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் அவருடைய கிரகநிலைகள் சரியில்லை. 2021லேருந்தே இப்போ இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் தான் அவருக்கு நேரம் நல்லா இருக்குது. அதனால தான் சொன்னேன், ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி தலைவராக வர முடியுமே தவிர முதல்வர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இப்போ குறைவாக தான் இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக தொடர்வார் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு அஸ்திவாரமாக இந்த கூட்டணி பலமும் இருக்கா? கண்டிப்பாக கூட்டணி பலமும் இருக்கும். ஆனால் தனி பெரும்பான்மை இப்போ வந்து 2 பேரையுமே மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வராது. அதாவது ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி தலைவர்னு சொன்னேன். அப்போ என்ன அப்படிங்கும்போது வெறும் 7, 9, 11 சீட்டு வித்தியாசங்களில் தான் இவர் ஆட்சி அமைப்பார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். 3வது இடத்துக்கு தாவேக்கா போயிடும். அவ்வளோ க்ளோஸ் ஃபைட்டுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? இல்லை, க்ளோஸ் ஃபைட்டுங்கிறத விட பார்த்தீங்கன்னா, அவருக்கு அஷ்டம சனி, நான் ஏற்கனவே சொன்னது போல். அப்போ பொதுவாக அஷ்டம சனி இப்போ எங்கே இருக்காருன்னா, சிம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டில் மீனத்தில் போய் உட்காந்துருக்காரு, குருவுடைய வீட்டில். குரு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காருன்னா 11ல். அப்போ இப்போ 12க்கு வந்துடுவார் நமக்கு குரு பயிற்சி சமயத்தில். இருந்தாலும் 11ல் இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ குரு எங்கே பார்க்குறாருன்னா அவருக்கு 5ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறனால கண்டிப்பான முறையில் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றிங்கிறது சாதாரணமான வெற்றியாக கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு நெக் டு நெக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வெற்றியை தான் அவர் ஜாதக ரீதியாக இப்போ அவர் தொட முடியும். எடப்பாடி மீண்டும் தோற்றாலும் எதிர்கட்சி தலைவர் தான். ஆனால் அந்த கட்சிக்குள்ளே அவர் வந்து தொடர் தோல்வியை வேறு மாதிரி கொண்டு போய் அந்த கட்சி உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா? இல்லை, வாய்ப்புகள் இருக்காது. அவரே தான் மீண்டும் பொதுச் செயலாளராக தான் தொடர்வார். அதில் பெருசாக எந்த மாற்றங்களும் வராது. இல்லை, மற்ற நபர்கள் ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஒரு முக்கிய தலைவர்கள் வெளியே இருக்காருன்னா வாய்ப்பு ஏதாவது இருக்காங்க? அடிக்கடி என்ன சொல்லப்படுறா பாஜக பிடியில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் தோக்குறோம், நீங்கள் தலைமையை மாற்றுறோம் அப்படின்ற ஒரு செயல்பாட்டுக்குள்ளே அந்த கட்சி நபர்கள் வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது ஏற்படுமா? உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9282087164. இல்லை, அவருடைய கிரக ரீதியாக வந்து இந்த 5 வருடம் நேரம் சரியில்லை. ஆனால் ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்குது. அதனால் ஸ்ட்ராங்கான ஆளாக உட்காருவார். அதனால் தலைமையும் மாறாது. அவருடைய தலைமையில் தான் கட்சி இயங்குங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. பாஜக பின்பலம் இருக்கலாம், இல்லை இவர், அது வந்து அடுத்தவங்களுடைய கருத்து. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அவருடைய தலைமையில் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆகும் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம். விஜய் 3வது இடம். அப்படி 3வது இடம்னா ஏதாவது ஒரு சில தொகுதியில் கைப்பற்றி விட்டு சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த கட்சிக்கு இருக்கா? பொதுவாக இந்த முறை விஜய் நிற்கிறதுக்கே யோசிப்பார். நம்ம இந்த எலெக்ஷன் இல்லாமல் அடுத்த எலெக்ஷனில் நிற்கலாமாங்கக்கூடிய ஒரு மனோநிலையில் தான் அவருடைய கிரகநிலைகள் இருக்கும். அவர் கடகராசி, பூச நட்சத்திரம், கன்னி லக்னம் அவர். அப்போ கடகராசிக்கு நேற்றுலேருந்து அஷ்டம சனி முடிஞ்சாலுமே அவருடைய மனசில் ஒரு குழப்பங்கள், தீவிரமான குழப்பங்களாக இருக்கும். அவர் 2 விஷயங்கள், அதாவது அவருடைய சினிமா லைஃப் வேறு, பொது வாழ்க்கைங்கிறது வேறு. அப்போ பொது வாழ்க்கைக்குன்னு எப்போ கடகராசி வருதோ ஃபேமிலி ப்ராப்ளத்தை சந்திக்கணும். பர்சனல் கேரக்டர்ஸை வந்து அவங்க விட்டு கொடுக்கணும். பட் அவருடைய பர்சனல் கேரக்டர்ஸை நிறைய இடங்களில் அவர் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னா அது அவருடைய மனநிலைங்கிறதை காட்டிலும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை, நீங்கள் தான் அடுத்த சிஎம், நீங்கள் பாருங்கள் போகிற இடம்லாம் அவ்வளோ கூட்டம்னு. அதான் சொல்லுவாங்களே, காணல் நீரை பார்த்து நம்ம வந்து போய் மீன் பிடிக்க முடியாது. அதனால் அவங்க காணல் நீரை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய கிரக அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த அற்புதமான அமைப்பு எப்போனா அடுத்து வரக்கூடிய 5 வருடத்தில் இவருக்கு சாதகமான சூழல் உருவாகும். ஆனால் அந்த 5 வருடங்கள் அவர் தாக்கு பிடிக்கணும் இல்லையா? அப்போ 5 வருடம் தாக்கு பிடிச்சார்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் அவருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தாக்கு பிடிப்பதற்கான தைரியம், அந்த கட்ஸ் அவருக்கு இருக்கா? தைரியம் இருக்கிறனால தாங்க இவ்வளோ ஓப்பனாக வந்து ஸ்டேஜில் நின்று பேசுகிறாரு. நீங்கள் பாருங்களேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்தையுமே அவர் பேசுகிறாரு. அவர் வந்து ஒன் சைடாக வச்சு பேசலை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்ஸ் இல்லாமலாம் பேச முடியாது. அவர் நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, பொது வாழ்க்கைக்கு வரும்போது பார்த்தீங்க, இந்த எலெக்ஷன் கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பெருசாக இன்டர்வியூவில் பேசியோ மக்கள்கிட்ட வந்து பேசியோ யாரும் பார்த்துருக்காங்களா?
ஸோ அது எல்லாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சைலண்ட் டைப்பு. ஆனால் இப்போ ஏற்பட்ட சைலண்ட் டைப்பு இவ்வளோ தூரம் பேசுவாரா? காடு சாது மிரண்டால் காடு கொல்லாதுன்னு சொல்கிற மாதிரி எதிர்காலம்ங்கிறது நல்லா இருக்கு. ஆனால் இந்த வருடம் அவருக்கு சாதகமாக இருக்காது. விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் ஒரு சென்டிமெண்ட்டை சொல்கிறாங்க. அவர் எழுத்தும் வி, அவர் நிற்கக்கூடிய தொகுதியும் வி வார்த்தையில் வந்தால், முதல் எழுத்து வியில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா சார்? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது எல்லாத்துலேயுமே வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, தன்னுடைய அடையாளத்தில் எல்லா இடத்துலையும் காட்டணும்னு சொல்லிட்டு. நீங்கள் சினிமாவில் பாருங்கள், சமீபமாக ஒரு படம் எடுத்து கூட நிற்கிது. அதில் பார்த்தீங்கன்னா டிவிகே, தளபதி வெற்றி கொண்டான், அதுலேயும் அவருடைய பேரை சேர்த்தா டிவிகேன்னு வரா மாதிரி வச்சுருக்காரு. விசில் சின்னோன்னா வி, விருகம்பாக்கம் வேளச்சேரியில் நிற்பார், ஏதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. பட் என்னன்னா அது அவங்களுடைய மனநிலை பொறுத்து. யாரோ தப்பாக அவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க, அது மட்டும்தான் உண்மை. ஏன்னா நம்ம வந்து ஒரு அரசியலுக்கு வரணும்னா அந்த அரசியல் அனுபவம் சார்ந்தவரோட கலந்தாலோசனை செய்யாமல் செய்யக்கூடாது. இத்தனை வருஷம் சினிமா வாழ்க்கைங்கிறது வேற, சினிமாவில் அரசியல் பேசுறதுங்கிறது வேற. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இரு பெரும் தலைவர்கள், அப்போ அவர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர்லாம் கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களாக வந்து இந்த கட்சி, ஆட்சி, மக்கள் சந்திப்பு இது மாதிரியான விஷயங்களில் இருக்கார். மதிப்பிற்குரிய அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த ஆட்சி, அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிறதுலேருந்து, அவர் அதாவது இப்போ புரட்சி தலைவர் அவர் எம்ஜிஆர் இருக்க காலகட்டத்திலேருந்தே இருக்காங்க. அப்போ ஒரு அரசை சார்ந்த எல்லா விஷயங்களும் தெரியும். அப்போ இவர் ஒரு புத்திசாலித்தனமாக என்ன செஞ்சுருக்கணும்னா, அவருக்கு ஏதோ ஒன்று, இப்போ திமுக இல்லாட்டியும் அதிமுகவோட கூட்டணி வைத்து அந்த அதிமுக கூட்டணியில் நின்று இருந்தார்னா கண்டிப்பாக அவர் வரலாறு காணாத மாபெரும் பேரும் புகழும் அடைஞ்சிருப்பார். அதுதான் சொல்லுவோம், நேர காலம் சரியில்லைன்னா எங்கே கொண்டு போய் இழுத்து விடும்னு தெரியாது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கிறனால தான் அவருடைய போக்கு சரியில்லாமல் இப்போ தனித்து நிற்க வேண்டிய சூழலுக்கு உருவாகிடுச்சு. ஆளும் கட்சி, எதிர்கட்சி, இல்லை புதுசாக வந்த கட்சி, ஏற்கனவே களத்தில் இருக்கிற நல்ல வலுவான கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் அதற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை. ஸோ அவரோட அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்குது சார்? இந்த அரசியலில் வாய்ப்பு கொடுத்தால் இந்த தேர்தல் காலத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை நிற்பாரா, இல்லை அதை தவிர்த்து விட்டு அவர் செல்வார்? இல்லை, அவர் தவிர்த்து விட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவரும் வந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள், நிறைய ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நபர்களில் கலந்தாலோசனை கண்டிப்பாக பண்ணுவார். அப்போ பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க அதற்குரிய கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அவர் இந்த முறை எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள். அந்த முடிவு வந்து ஜாதக ரீதியிலான எடுத்த முடிவா? ஆமாம், ஜாதக ரீதியாக தான் அவர் நிறைய வாய்ப்பு அவருக்கு. ஏன்னா அவருக்கான ஒரு தொண்டர்கள் கூட்டம் கண்டிப்பாக இருக்குது. பாஜக அதிகமாக வளர்ந்ததே அவருடைய இதுக்காக தான். அவர் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இதனால் அவங்க வந்து ஒரு ஏமாற்றத்தை கடந்த முறை வந்து அவருக்கு அதீதமாக தமிழ்நாடு முழுக்க பாஜக வளர்ந்ததற்கு அவர் ஒரு காரணம்னு நீங்கள் இப்போ சொன்னீங்க. கடந்த முறை கோயம்புத்தூரில் நின்னார். இதை விட அதிகப்படியான தொண்டர்களும் மக்கள்களும் அவருக்கு போகிற இடம்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் வெற்றி அடைய முடிஞ்சுதா? முடியல. அதே போல் இந்த வருடம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, கடகராசியில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கால நேரம் சரியில்லை. அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, நீங்கள் அரசியல் சார்ந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தில் கடகராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது வம்பு வழக்கு, மன உளைச்சல், தேவையில்லாத அவப்பெயர்கள், இது மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, கடகத்துக்கு 7, 8 பார்த்தீங்கன்னா சனியோடைய வீடு தான், கும்பம், மகரம். அப்போ அந்த குடும்ப வாழ்க்கையில், அந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை வந்து மறையுமே தவிர தீவிர பிரச்சனைகளாக மாறாது. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். அண்ணாமலையோட அரசியல் எதிர்காலம் எந்த அளவுக்கு இருக்குது சார்? அரசியல் உச்சத்துக்கு எந்த அளவுக்கு செல்வார்? இல்லை, அரசியல் எதிர்காலங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது அவருக்கு. ஆனால் வரக்கூடிய வருடங்களை கடந்து உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நான் சொன்னேன் இல்லையா, காலங்கள் பெயர்ச்சிகள்லாம் வருதுன்னு, அப்போ அந்த ஜூனுக்கு அப்புறம் அவருக்கு நல்ல அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்குமே தவிர எலெக்ஷனில் நின்று வெற்றி அடைந்து அந்த பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இப்போதைக்கு அவருக்கு கிடையாது. ஆனால் எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்களில், மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்களில் நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய தலைவராக கண்டிப்பாக அவர் வருவார். நாம் தமிழர் கட்சி தலைவர் பிள்ளை சீமான் கடந்த முறையை பார்த்தீங்கன்னா 8% வாங்கி அந்த கட்சியை வந்து அங்கீகாரம் பெற்றுவிட்டது. இந்த தேர்தல் அந்த அங்கீகாரம் நீடிக்குமா, இல்லை வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவருமே சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், தனுசு லக்னம். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்களில் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய நபர் வந்து அவர் மதிப்புக்குரிய அவர் சீமான் அவர்கள். ஏன் அப்படிங்கும்போது பல கருத்துக்கள் அவர் மேலே நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் அவர் சில விஷயங்கள் வந்து அவர் பேசுகிறது சரியாக இருக்கும். காரணம் என்னென்னா, நிறைய பேர் அதை கேள்வி கூட பண்ணுறாங்க. ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, விவசாயம் பண்ணுறதை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. நீங்கள் சமீபமாக பாருங்களேன், மரங்களோடு மாநாடு, நீரோடு மாநாடுன்னு சொல்லி போடுறாரு.
அடுத்தவர்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கோ, இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன தான் வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கினாலும், கட்டிடங்களை பெருக்கினாலும், வண்டி வாகனங்களை பெருக்கினாலும், நீங்கள் சாப்பிட்றதுக்கு தண்ணியே சாப்பாடு வேணும். அதை தான் அவர் சொல்கிறாரு. அப்போ ஆடு மாடு மேய்ச்சி நிலத்தை பாதுகாத்து நீர்நிலைகளை பாதுகாத்தா தான் நீங்கள் இன்னொரு 10 தலைமுறை கழித்து அடுத்த தலைமுறைக்கு நல்ல சாப்பாடுங்கிறது வரும். இல்லை நான் கட்டடத்தை கட்டுறேன், நிறைய பில்டிங் கட்டுறேன், வேலைவாய்ப்பை உருவாக்குறேன்னா வேலைவாய்ப்பு உருவாகும், ஆனால் உணவுக்கு, நீருக்கு. அப்போ அந்த கருத்து வந்து அவருடைய கருத்து மிகவும் ஏற்புடையதான ஒரு கருத்து. அதனால் அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் நான் மதிக்கக்கூடிய தலைவர்களில் அவர் ஒருத்தர். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா படிப்படியான வளர்ச்சி. எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கு நம்ம ஊரில், ஆனால் இன்னைக்கு வரைக்குமே தனித்து நின்று ஒரு ஆளாக குரல் கொடுக்கக்கூடியவர் அவர். அப்போ தனுசு லக்னம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு அறிவாற்றல் நிறைஞ்ச ஜாதக அமைப்பு அவருக்கு. அப்போ அறிவாற்றல் நல்ல நிறைஞ்சதுங்கும் போது நிறைய புத்தகங்கள் படிப்பார், எல்லா விஷயங்களையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். அதனால் அவர்கிட்ட பேசி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவு. அவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நல்ல, ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு மதிப்புக்குரிய ஒரு பதவியில் இருந்தனால அவருக்கும் புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அவருமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். அதுபோல் இவருக்கு இந்த முறை கொஞ்சம் சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் சீமான் அண்ணன் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் அவருடைய தோல்வி முகம்ங்கிறது பெருசாக இதில் வராது. சொல்லப்போனால் ஒரு சீட்டு ஜெயிக்கக்கூடிய அவங்க வாய்ப்பு இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் அடுத்த கட்ட தலைவராக அவர் தான் இருக்கார். முதல்வர் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தான். சார் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குது சார்? அவர் ரிஷபராசி மிருகசிருஷ நட்சத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு சனி வந்துட்டார், 10ல் ராகு வந்துட்டார். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும்போது இன்னொரு 5 வருடங்கள் டைம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படிங்கும்போது உடல் சார்ந்த சில உபாதைகளை அவருக்கு கொடுக்கும். அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது, தொழில், அது மாதிரியான சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகளை அவர் சந்திக்கிற மாதிரி வருமே தவிர எதிர்காலங்கிறது அவருக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதை சொல்லுவாங்க, இவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிஎம்கே நீங்கள் கடந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சிஎம் ஆகிறதுக்கூடிய யோக அமைப்பே இல்லைன்னு சொன்னாங்க. அவர் சிஎம் ஆகலையா? அப்போ சிஎம் ஆகக்கூடிய யோகா அமைப்பு இல்லைன்னா அவர் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது. கலைஞர் இருக்கும்போது அவருடைய அடுத்த பதவியில் வகித்தார். அப்போ இவருக்குமே அந்த யோகம் இல்லைன்னா இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக இவருக்கு அடுத்து அவருக்கு தான் இந்த கட்சியுடைய அதிகார பதவிங்கிறது கிடைக்கும். இல்லை அவரால் இந்த கட்சி வளர வாய்ப்பு இருக்கா, இல்லை சரிவை சந்திக்குமா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான், வளர்ச்சி தான் அடையும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டிமெண்ட், ஆனால் ஒரு ரூமராக அது வந்து தவறாக பரப்பிட்டு வராங்க. யார் 2 முறை முதல்வராக வந்தாலும் இறப்பு நேரிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தவறுதலாக பரப்புகிறாங்கங்கிறத விட நம்மளுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆராக இருக்கட்டும், சிஎம் ஜெயலலிதா அவங்களாக இருக்கட்டும், அப்படியே நீங்கள் 2 முறை தொடர்ந்து இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அது மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்டில் அவங்க சொல்கிறாங்களே தவிர அது ஒரு ஏஜ் ஃபேக்டராகவும் இருக்கலாம். ஏஜ் ஃபேக்டராகவும் இருக்கலாம். ஆக்சுவலி ஏஜ் ஃபேக்டரில் இருந்தாலும் அவங்க 2 பேருமே உடல்நலம் பாதிக்கப்பட்டு தானே காலமானாங்க அந்த நேரத்தில். அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து இவர் வந்து 3 முறை குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாடு சென்டிமெண்ட் தான் சார் சொல்லி. தமிழ்நாடு சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் பதவியில் 2 முறை தொடர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு கேட்டிங்க இல்லையா? அப்போ தொடர்ந்து வந்து நிதிஷ்குமார்லேருந்து நிறைய பேர் தொடர் பதவிகளில் இருந்திருக்காங்க. அது வந்து சும்மா ஒரு புரளி தானே தவிர அது. ஆனால் இவருடைய கிரகநிலைகள் அஷ்டம சனி நடக்கிறனால கண்டிப்பாக உடல் நல பாதிப்புகள் வரும். இப்போ எப்படி கலைஞர் இருக்கும்போது இவர் முதலமைச்சர், இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டாரோ, வரக்கூடிய வருடங்கள் அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட எல்லா பொறுப்புகளும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ரீதியான பாதிப்பு வருமே தவிர காலத்திற்கு, அதாவது உயிர் சார்ந்த எந்த பிரச்சனைகளையும் அவருக்கு வராது. அப்போ அதே ஆட்சியில் முதல்வர் பொறுப்பேற்க உதயநிதி ஸ்டாலினுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த வருடங்கள் இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் முதல்வர் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பொறுப்புகள் மாறும்போது அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் முதல்வராக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இப்போ அவர் முதல்வர் ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லாட்டியுமே வரக்கூடிய காலங்கள் அவர் முதல்வர் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஜாதக ரீதியாக அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார். என் குருநாதர் குரு முருகப்பெருமானுக்கும் அனாதிநாதருக்கும் இதில் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714